அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்மள் பல பேர்த்துக்கு இந்த உடற்பயிற்சியை சரியாக கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பல காரணங்களும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கையில் இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரலாம், அதனால் வர்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உடற்பயிற்சி எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, சுகர் குறையுது, ப்ரெஷர் குறையுது, இதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்கிறது. ஆனால் ஓவராலாக பண்ண ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்கிற மிக முக்கியமான கருத்து என்னென்னா, உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு உயிரிழப்பு மார்ட்டாலிட்டி ரிஸ்க் குறையுது. அதுலேயும் முக்கியமாக இருதய நோய்கள் சார்ந்த மார்ட்டாலிட்டி ரிஸ்க்கு, அதே போல் ஈவன் இப்போ சமீப கால ரிசர்ச் என்ன சொன்னால், கேன்சர் மூலமாக உண்டாகிற மார்ட்டாலிட்டி ரிஸ்க், உயிரிழப்பு ஏற்படுறது, இதுவும் குறையுது. இப்படி பல காரணங்கள்னால என்னென்ன காரணங்கள், என்னென்ன வியாதிகள் நமக்கு உயிரிழப்பு ஏற்படுத்துதோ, கிரானிக் டிசீசஸ், இது எல்லாத்துக்குமே உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த உயிரிழப்பு ஏற்படுற விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆய்வுகள் சொல்லுது. இப்போ உடற்பயிற்சி அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு உடற்பயிற்சினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வாரத்துக்கு 150 நிமிடங்கள் மாடரேட் இன்டென்சிட்டி, மிதமான வேகத்தில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி செய்யலாம். அது போக கண்டிப்பாக 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், தசைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். இதுதான் ஒரு முறையான உடற்பயிற்சி. இதை பண்ணுறவங்களுக்கு இந்த உயிரிழப்பு ஏற்படுறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஏன் உடற்பயிற்சி பண்ணுறதை தவிர்க்கிறோம்? பொதுவாக 3 முக்கியமான காரணங்கள் நம்ம சொல்கிறது உடற்பயிற்சியை தவிர்க்கிறதுக்கு. முதல் காரணம் எல்லாரும் யூனிவர்ஸில் சொல்கிறது நேரம் இல்லை. நம்ம காலையிலேயே நேரத்தில் போக வேண்டியிருக்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சேல்ஸில் இன்சூரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா காலை நேரத்தில் இருந்துச்சு போவோம், பார்ட்டியை பார்க்க போகணும், இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். டைம் இல்லைங்கிறது தான் முக்கியமான அடிப்படை விஷயம். அடுத்து 2வது விஷயம், அதுக்கான சூழல் இல்லை. நான் ட்ராவலிங்லேயே இருக்கேன், எனக்கு டைம் இருந்தால் கூட நான் ஒரு பக்கம் தங்கிட்டு போகும்போது அந்த பண்ணுறதுக்குரிய இடமும் அமைப்பும் எனக்கு கிடையாது. இல்லைனா ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவில் இருக்கேன், அதனால் வாக்கிங் போனால் ரொம்ப தூரமாக போக வேண்டியிருக்கு, பக்கத்தில் எனக்கு வாக்கிங் ட்ராக் கிடையாது. இப்படி சூழல் அமையாதது 2வது காரணம். 3வது காரணம் நாட்டம் இல்லை. எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க, அதெல்லாம் யாருங்க காலைல எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, இதுவும் சில பேர்த்துக்கு இருக்குது. இந்த 3வது காரணத்தை விட்டுருவோம், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. மொதல் 2 காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் ஆல்டர்னேட்டாக அதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாரத்தில் 5 நாள் நான் வேலை செய்கிறேன், 2 நாள் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் இருக்குது. அப்போ அந்த 2 நாளில் நான் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் வாரியர்ஸ். அதாவது அந்த வாரத்தில் 2 நாள் மட்டும் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறது, மித்த 5 நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ இப்படி பண்ணுறது ஒரு சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிறது பற்றின ஒரு ஆய்வறிக்கை தான் வந்திருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 150 நிமிஷம் எக்ஸசைஸை வாரம் முழுக்க பிரித்து பண்ணுறவங்க ஒரு குரூப்பாகவும், இந்த 2 நாளில் மட்டும் அதே 150 நிமிஷம் விக்ரஸான எக்ஸசைஸ் பண்ணுறவங்களையும், எக்ஸசைஸே பண்ணாதவங்க, அந்த 3வது கேட்டகரி இருக்காங்களா, எக்ஸசைஸே பண்ணாதவங்களையும் 3 குரூப்பாக பிரித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 93,000 பேர்த்த இது ஃபாலோ பண்ணதில் கிடைச்ச ரிசல்ட். ஸோ அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் வேரியேஷன் இருக்குது. அதுலேயும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறது, இருதய நோய் சம்மந்தமான உயிரிழப்பு ஏற்படுறது 24% குறைஞ்சிருக்கு. அதே போல் வார கடைசியில் மட்டும் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு 31% அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறது குறைஞ்சிருக்கு. இதே போல் கேன்சர்னால் ஏற்படுற உயிரிழப்புகளும் பார்த்திங்க அப்படின்னா, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு 13%, அதே போல் வார கடைசியில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு 21% குறைஞ்சிருக்கு. அதே போல் ஆல்காஸ் மார்ட்டாலிட்டி, எல்லாம் மற்ற காரணங்கள்னால உயிரிழப்பு, இந்த 2 வியாதிகளை தவிர மற்ற வியாதிகள்னால உயிரிழப்பு ஏற்படுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு 26%, இந்த வார கடைசியில் மட்டும் பண்ணுறவங்களுக்கு 32% இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாரம் முழுக்க செஞ்சாலும் வார கடைசியில் மட்டும் செஞ்சாலும், ஆனால் செய்ய வேண்டிய அந்த வாரத்துக்கு செய்ய வேண்டிய உடற்பயிற்சி அந்த 150 நிமிஷம் அப்படிங்கிறத நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெனிஃபிட் கிடைக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த ஆய்வோட ரிப்போர்ட்டை படி பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும்.
அப்போ வார கடைசியில் மட்டும் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது. இந்த மாதிரி வார கடைசியில் பண்ணுறவங்க அவங்களால 150 நிமிஷம் தொடர்ந்து 2 நாளில் பிரித்து பண்ண முடியுது அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க அந்த ஆரோக்கியத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற விஷயங்கள்லையும் உணவு பழக்கத்துலையும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி விகிதாச்சாரத்தில் அதிகமாக வரலாம். ஸோ ஓவராலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், வார கடைசியில் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் பண்ணுறவங்களுக்கும் உயிரிழப்புகள் ஏற்படுறது குறைஞ்சிருக்கு. ஸோ பெனிஃபிட் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாருமே ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே மாற்றிட்டு நான் வீக்கெண்டில் மட்டும் பண்ணிக்கிட்டுமா டாக்டர், இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு அடுத்து வரும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 150 நிமிஷம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 150 நிமிஷம் எக்ஸசைஸை 2 நாளில் நீங்கள் பிரித்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 75 நிமிஷம், 1.25 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்தால் விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் லெவல் உங்களுக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் அந்த ஃபிட்னஸ் லெவல் இல்லாதவங்க, தீவிர உடற்பயிற்சிக்குரிய ஃபிட்னஸ் லெவல் இல்லாதவங்க இதை செய்ய முடியாது. ரெண்டாவது இருதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருதய நோய் வந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான எக்ஸசைஸ், ஹெவியான எக்ஸசைஸு தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு லைட்டான எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதே போல் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் இதுக்கு தடையாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த வியாதிகள் இருக்கவங்களும் இது கடைப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், எனக்கு வெயிட் குறையணும், எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்குரிய டைம் இல்லை அப்படிங்கும்போது அந்த வீக்கெண்ட் வாரியர்ஸாக மாறினா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்? உயிரிழப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம ஆல்ரெடி பண்ணக்கூடிய சூழலில் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி மாறுறது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ யார் எங்கே இருக்காங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நிச்சயமாக இது பண்ணால் வாய்ப்பு அவங்களுக்கு இந்த வியாதிகள் வரதுக்குரிய வாய்ப்பு குறையும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஃபார்மா கம்பெனியில் ஒரு ரீஜனல் டிவிஷனல் மேனேஜராக இருக்கார். அவர் தமிழ்நாடு பூரா சுற்ற வேண்டியிருக்கும். ஸோ எல்லா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, இப்படி விசிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கே பார்த்தாலும் சரி ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடிடுறார். அவர் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறார். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. அதில் இன்னொரு முக்கியமான கருத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம், டாக்டர் நான் இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த வெயிட்டில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கல, ஆனால் ஃபிட்னஸ் லெவலாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு அந்த வெயிட் பெனிஃபிட் இப்போ சமீப காலமாக எனக்கு ஒரு 4 கிலோ குறைஞ்சிருக்கு. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, உணவை மாற்றி இந்த அதிகப்படியான மாவுச்சத்து சாப்பிட்றதும் இந்த வெளியில் சாப்பிட்ற ஃபேட் ஐட்டத்தையும் நான் ஃப்ரை ஐட்டம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாரு. இங்கே முக்கியமாக ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் நம்ம ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதனால் ஹெவியாக சாப்பிட்லாம், வீக்கெண்ட் வாரியர்ஸ்னு மாறிட்டு வீக்கெண்டில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெறும் பிரியாணியாக சாப்பிட்டிங்கன்னா கஷ்டம், ஒன்றும் அதுக்குரிய பெனிஃபிட்டு கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட்டில் மாற்றம் வேணும் அப்படின்னா வெறும் உடற்பயிற்சி மட்டும் பத்தாது, உணவியல் மாற்றம் நிச்சயமாக அவசியம். அது இருந்தால் தான் வெயிட்டில் பெனிஃபிட் கிடைக்கும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த புரிதல் நமக்கு நிச்சயமாக வேணும். ஸோ அதனால் ஆரோக்கியமான ஒரு உடல் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம். ஒன்று உணவு, அடுத்தது உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் 3வது விஷயம் ரெஸ்ட்டு, தூக்கம். ஸோ இந்த 3ல் எது நமக்கு தவறுனாலும் நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்காது. ஸோ அதனால் முழுமையான ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தூக்கம், உங்களுடைய உணவு பழக்கம், அதே போல் உங்களோட உடற்பயிற்சியை நீங்கள் சரி பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வீக்கெண்ட் வாரியர்ஸாக மாறலாம். அதனால் நிச்சயமாக பெனிஃபிட் கிடைக்கும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கவங்க தயவு செஞ்சு ரெகுலராக பண்ணுற நீங்கள் ஷெட்யூல்லே போயிருங்க, அதுலேருந்து இதுக்கு மாறாதீங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதனால் எவ்வளோ தூரம் நம்ம மூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு
நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னா அதுக்குரிய பெனிஃபிட் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.